கேம்பெயின்ல வர்றாங்க, டிஸ்டர்ப் பண்றாங்க, டிராபிக் ஜாம் உருவாக்குறாங்க. மக்களை பார்க்கவே விடுறது இல்ல. நீங்க மீடியா வந்து மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிக்கிறீங்க. பழக்கமே என்கிட்ட வச்சுக்காதீங்க. எலெக்ஷன் டிபார்ட்மெண்ட்டை வந்து கண்ணாப்புண்ணான்னு பேசுறதை நான் பார்த்தேன். அந்த ஏபி முருகானந்தம் வந்து பக்கத்துல நிக்க வச்சுட்டு அண்ணாமலை பயங்கர பில்டப்பா ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் கூட வாங்க பாருங்க, நீங்க வந்துங்கன்னா பூத கண்ணாடியை வச்சு நல்லா பார்த்தா கூட நாங்க பணமே வந்து கொடுக்க போறது இல்லைன்னா நாங்க அந்த எலெக்ஷனை நியாயமா கொண்டு போக போறோம்னா அப்படின்னு பேசுறதை நானும் கேட்டேன். ஆனா இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா யாருமே பக்கத்துல வராதீங்க, டிராபிக் ஜாம் ஆகுது அப்படிங்கிறான். டேய், இவன் நிக்கிற இடமே பொட்டல் காடு பிரதர். சுத்திலும் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. பதட்டத்துல கண்ணாப்புதான் உளர்றாப்ல அண்ணாமலை. ஆல்ரெடி அங்க ஒருத்தர் மாட்டிட்டா. சரி, அவனை நம்மளே ஒரு பக்கம் போட்டு கொடுத்திருந்தாலும் திரும்ப அவனுக்கு நம்ம பின்னாடி வந்து நம்மளும் பணம் செலவு பண்ணி தான் பண்றோம். இவனுக்கு அதை ஸ்மெல் பண்ணி எவனாவது போனை கீழே எங்கேயாவது வச்சு கேமரா எடுத்து வெளியே போட்டாலும் அசிங்கமா போயிருமே அப்படிங்கறதுடைய பயத்தின் வெளிப்பாடுதான் அண்ணாமலை இன்னைக்கு வந்து மதியானம் பிரஸ் பீப்புள்ஸ்ட ரொம்ப அநாகரிகமான முறையில நடந்துக்கிறதுக்கான காரணம். பணம் வந்து ரயில்வே ஸ்டேஷன் மூலியமாக சென்னையில இருந்து திருநெல்வேலிக்கு போகுது. யாருக்காகனா நாகேந்திரனுக்காக பணம் போகுது அப்படிங்கிற விஷயத்துக்கு உள்ள இருக்கவனே ஒரு பக்கம் வந்து போட்டு கொடுத்ததாகவும் சொல்றாங்க. ஒண்ணு, ரயில்வே போலீஸ் வந்து அப்படின்னா யாரா இருக்க முடியும்? அண்ணாமலை தான். அண்ணாமலைக்கு வந்து ஐயோ இவன் என்னடா கோடிக்கணக்கில் செலவு பண்ணி நம்மளே மீறி வாக்கு சதவீதம் அதிகமா வாங்கிட்டா என்னடா பண்றது அப்படின்னு இருக்கலாம்லாம் இல்ல. அதுதான் காரணம். நயினார் நாகேந்திரன் வந்து உண்மையாலுமே தேர்தல் ஆணையம் வந்து தகுதி நீக்கம் செஞ்சா அண்ணாமலை கேக்கு வெட்டி கொண்டாடுவான் அப்படிங்கறதையும் நான் சொல்றேன். திருநெல்வேலியில இந்த நயினார் நாகேந்திரனுக்கு வேண்டப்பட்ட கணேஷ் மணி அப்படிங்கிறோட வீட்டுல வந்து செக்கிங்க போட்டா ஒரு 100 வேட்டி, 44 நைட்டி, 2 லட்சம் ரூபாய் பணம், எல்லாத்துக்கும் மேல சாராயம் கிடைக்குது. சாராயம். இவனுங்க தான் வந்து மதுவை ஒழிக்கணும்னு கேட்கிற மூஞ்சி இந்த பாஜக மூஞ்சி தான். நயினார் நாகேந்திரன் அவர்களை பார்க்க நிருபர்கள் கேள்வி கேட்டப்போ இந்த 4 கோடி ரூபாய்க்கும் எனக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்ல, என்ன சில பேர் டார்கெட் பண்றாங்க அப்படின்னு சொல்றாரு. மாட்டினவன் உன் ஆபீஸ்ல வேலை பார்க்கக்கூடிய மேனேஜர், அவன் பாக்கெட்ல இருந்தது உன் கட்சியினுடைய உறுப்பினர் அடையாள அட்டை, கூட வந்தவன் உன் சொந்தக்காரன், அவன் டிக்கெட்டை கன்ஃபார்ம் பண்றதுக்கு கொடுத்தது நீ எம்எல்ஏவா இருக்கக்கூடிய லெட்டர் பேடு. அவன் மாட்டும் பொழுது நீ எப்படி உனக்கு அவனுக்கு சம்பந்தம் இல்லைன்னு நீ சொல்ற? ஆனா ஒன்று மரியாதை விவசாயிகளுக்கு எல்லாம் வந்து நீங்க சம்மந்தம் அமைச்சு உங்களுடைய கேடித்தனத்தை காட்டுறீங்க. ஒருத்தன் கேண்டிடேட் 4 கோடி ரூபாய் பணம் மாட்டிருக்கு. அந்த பணம் எப்படி வந்துச்சு, எங்க வந்துச்சுன்னு நீ உள்ள போகணுமா இல்லையா? அமலாக்கத்துறைன்னு சொல்லக்கூடிய ஈடு என்ன புடுங்கிட்டு இருக்கா? ரூட்ஸ் தமிழ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோல நம்ம கூட தோழர் சத்யபிரபு செல்வராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். வணக்கம் தோழர். பிரதர் வணக்கம் பிரதர். இப்போ நேற்றைக்கு 6ஆம் தேதி தாம்பரம் ரயில் நிலையத்திலிருந்து நெல்லை பாராளுமன்ற தொகுதியின் பாஜக வேட்பாளர் திரு நயினார் நாகேந்திரன் எம்எல்ஏ அவர்களுக்கு அவரோட தொகுதிக்கு பட்டுவாடா செய்ய இருப்பதற்காக 4 கோடி ரூபாய் பணம் வந்து பறிமுதல் செய்யப்பட்டிருக்குது. இந்த செய்தியை சுத்தி இருக்கிற வேற சுவாரஸ்யமான செய்திகள்லாம் என்ன? பிரதர், ஆக்சுவலா நாம உள்ளார இருக்கக்கூடிய சோர்ஸுகளை வச்சு நம்ம வந்து விசாரிக்கும் பொழுது இதுல வந்து அதாவது என்ன நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, நான் அப்படியே ஒரு இதா சொல்றேன். ஒரு ஸ்டோரியா நான் சொல்றேன், நீங்க அப்படியே கேளுங்க, பொறுமையா கேளுங்க. அதாவது வந்து பிரதர், அதிமுகவுல இருந்து பாஜகவுக்கு வந்து போன, இப்ப பாஜகவுல வந்து எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய, அது மட்டும் இல்லாம திருநெல்வேலி தொகுதியில எம்பி எலெக்ஷன்ல வந்து வேட்பாளராக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமா சென்னையில புரசைவாக்கத்துல ப்ளூ டைமண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வந்து ஹோட்டல் இருக்கு. அந்த ஹோட்டல்ல வேலை பார்க்கக்கூடிய மேனேஜராக இருக்கக்கூடிய சதீஷ், இன்னொரு பையன் நவீன், அது மட்டும் இல்லாம நயினார் நாகேந்திரனுக்கு வேண்டப்பட்ட ரொம்ப இது இன்னும் சொல்ல போனா நெருங்கிய சொந்தக்காரனான பெருமாள், இவங்க 3 பேரும் 4 கோடி ரூபாய் பணத்தோட தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்ல உட்காந்துருக்காங்க. எதுக்கு உட்காந்துருக்காங்க அப்படின்னா திருநெல்வேலிக்கு போறதுக்காக உட்காந்துருக்காங்க. சரிங்களா? அப்ப என்ன நடக்குதுன்னா டிக்கெட் வந்து கன்ஃபார்ம் ஆகல, வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்திருக்கு. அப்ப அதாவது இப்ப வந்து எம்எல்ஏவா இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரனுடைய லெட்டர் பேடை யூஸ் பண்ணி டிக்கெட்டை வந்து எங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு வந்து ட்ரை பண்ணிருக்காங்க. அப்ப அந்த லிஸ்ட்ல ஒரு அரசியல் பிரமுகர் பேரை வச்சு ஒரு 3 பேர் வந்திருக்காங்க. அவங்க வந்து இது ரயில்வே ஸ்டேஷன்ல 4 பொட்டியோட வெயிட் பண்றாங்க அப்படின்னு ஒரு பக்கத்து வந்து பெதர் டாக் போகுது. இந்த சமயத்துல இத வந்து நாம இப்படியும் பார்க்கணும்.
கட்சிக்குள்ள இருக்கிறவனே பணம் வந்து ரயில்வே ஸ்டேஷன் மூலியமாக சென்னையில இருந்து திருநெல்வேலிக்கு போகுது. யாருக்காகனா நாகேந்திரனுக்காக பணம் போகுது அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள இருக்கவனே ஒரு பக்கம் வந்து போட்டு கொடுத்ததாகவும் சொல்றாங்க. ஒண்ணு. இப்ப இந்த தகவல் எல்லாம் வச்சுக்கிட்டு ரயில்வே போலீஸ் வந்து அப்படின்னா நயினா நாகேந்திரன் தூவாடா செய்வதற்காக கொண்டு போற பணத்தை வந்து ஒருத்தர் போட்டு கொடுக்குறாங்கன்னா யாரு இது? யாரா இருக்க முடியும்? அண்ணாமலை தான். அவனுக்கு இந்த வேலை போட்டு கொடுக்க போறாரு. ஏன்னா அவருதான் தொடர்ந்து சொல்றாரு 25% நாங்க ஓட்டு வாங்கிடுவோம், 15 சீட்டு ஜெயிச்சிருவோம்னு அவரு போற இடங்கள்லாம் சொல்றாரு. அப்போ ஒரு கேண்டிடேட் செலவு பண்றது கொண்டு போறாரு அப்படின்னா அவரே அதை போய் போட்டு கொடுக்க போறாரு. அண்ணாமலையே கோயம்புத்தூர்ல டெபாசிட் வாங்குறது கஷ்டம். உண்மையினால 25% அவரு பெரிய இவரு 25% வாய்ப்பே கிடையாது. 15 தொகுதி. டேய் நீ முதல்ல ஒரு தொகுதி ஜெயிலாம். ஒரு தொகுதி நான் என்ன சொல்றேன், பாஜக தமிழ்நாட்டுல ஒரு தொகுதியில ஜெயிக்கிறதே பெரிய விஷயம். அவன் ஏதாவது பேசுவாங்க சின்ன பையன். அப்ப என்ன ஆச்சுன்னா அண்ணாமலைக்கு வந்து ஐயோ இவன் என்னடா கோடிக்கணக்கில் செலவு பண்ணி அப்பையும் நயினார் நாகேந்திரன் ஜெயிக்க முடியாது. அது வேற விஷயம். ஒருவேளை அந்த வாக்கு சதவீதத்தை வந்து அதிகமா வாங்கி காமிச்சிட்டாருன்னா நம்மளைய டவுசர் கிழிச்சிருவானுங்களே மேல. ஏன்னா அண்ணாமலை வந்து எலெக்ஷன்ல நிக்கவே இல்லை பிரதர். ஆக்சுவலா அண்ணாமலை எலெக்ஷன்ல நிக்கிற மைண்ட் செட்ல இல்ல, நிக்கிறல. அது இன்னும் சொல்ல நிக்கிற பிளான்ல இல்ல. மேல இருந்து டோஸ் நீ நிக்காம என்னன்னா புடுங்குறியாங்க. என்னமோ பாஜக தமிழ்நாட்டுல பயங்கரமா நான் ஸ்ட்ராங் ஆகிட்டேன் வளர்த்துட்டேன்னு சொல்லிட்டு பில்டப் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்க, நீ நிக்காம இருக்க அப்படின்னு மேல இருந்து போட்டு ஏத்துனதான் அண்ணாமலை வந்து பதில் எலெக்ஷன்ல நிக்க ஒட்டுக்கிட்டாப்ல. அப்படி இருக்க சூழல்ல நம்மளே மீறி வாக்கு சதவீதம் அதிகமா வாங்கிட்டா என்னடா பண்றது அப்படின்னு இருக்கலாம்லாம் இல்ல. அதுதான் காரணம். அப்ப அண்ணாமலைக்கு வேண்டப்பட்ட வந்து தகவல் கொடுக்க ரயில்வே போலீஸ் போயிட்டு வந்து பிடிச்சி விசாரிக்கும் போது திரு முழிச்சிருக்கானுங்க. முழிச்சதும் பாத்தீங்கன்னா இந்த சதீஷ்கரனோட பாக்கெட்ல பாஜகவினுடைய உறுப்பினர் கார்டு வச்சிருக்கான். உடனே என்ன பண்றான்? ஆமா பண்ற வேலை திருட்டு வேலை. உடனே அப்ப என்ன சொல்றான், இவங்க பாத்துட்டு என்னடா அதுன்னு கேக்குறாங்க. நாங்கெல்லாம் வந்துங்க தேசியவாதிங்க, நாங்கெல்லாம் தேசபக்தாளுங்க, நாங்கெல்லாம் அந்த வந்து நாட்டுக்காக இது பண்றோங்க, நாங்கெல்லாம் அப்படிங்க எப்படிங்க. சரிப்பா நீ பேசுறதெல்லாம் ஓகே, பொட்டியை திறந்து காட்டு அப்படின்னு வந்து பொட்டி ஓபன் பண்ணி பார்த்தா 4 கோடி ரூபாய் கட்டா இருந்திருக்கு. 4-5 பொட்டியில இருந்திருக்கு. உடனடியா வந்து என்ன பண்றாங்க, 3 பேரை வந்து கைது பண்றாங்க. கைது பண்ணி விசாரணை பண்ணாதான் தெரியுது இவனுங்க நயினார் நாகேந்திரனுக்கு வேண்டப்பட்ட ப்ளூ டைமண்ட்ங்கிற ஹோட்டல்ல வந்து வேலை பார்க்குற பசங்க 2 பசங்க. இன்னொருத்தர் நயினார் நாகேந்திரனுக்கு வந்து சொந்தக்காரரு. இந்த பிரச்சனை சம்பந்தமா எலெக்ஷன் கமிஷன் வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்க. அவங்க வந்து எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னாக்க நயினார் நாகேந்திரனுக்கு வேண்டப்பட்ட இடங்கள் நயினார் நாகேந்திரனுடைய சொந்தக்காரங்க வீடுகள் எல்லாம் இவங்க வந்து போய் பாக்குறாங்க, செக் பண்றாங்க. திருநெல்வேலியில இந்த நயினார் நாகேந்திரனுக்கு வேண்டப்பட்ட கணேஷ் மணி அப்படிங்கிறோட வீட்டுல வந்து செக்கிங்க போட்டா என்னென்ன கிடைக்குதுன்னு பாருங்க. செக்கிங்ல என்னென்னலாம் மாட்டுதுன்னு பாருங்க. ஒரு 100 வேட்டி, 44 நைட்டி, 2 லட்சம் ரூபாய் பணம், எல்லாத்துக்கும் மேல சாராயம் கிடைக்குது. சாராயம் பாட்டிலா சாராயம். ஆனா இவனுங்க தான் மதுவை ஒழிக்கணும் அப்படின்னு பேசுவானுங்க. ஆனா எலெக்ஷனுக்கு வேலை செய்யறதுக்கும் தங்கள் கூட கூட்டம் வர்றதுக்கும் ஓட்டு வாங்குறதுக்கும் அதே சாராயத்தை வச்சு தங்களுடைய லாபத்தையும் இவனுங்க வந்து அடைஞ்சிப்பானுங்க. அதான் சாராயம் பாட்டிலா மாட்டிருக்கு. இவனுங்க தான் வந்து மதுவை ஒழிக்கணும்னு கேட்கிற மூஞ்சி இந்த பாஜக மூஞ்சி தான். இப்ப கூட வந்து சென்னையில வந்து இவருக்கு வேண்டப்பட்ட முருகன்கிறவனுடைய வீட்டுல கூட வந்து செக்கிங் போயிட்டு இருக்கு போல. எலெக்ஷன் சமயத்துல 10 லட்சம் ரூபாய்க்கு மேல பணம் வந்து மாட்டினால் அவங்க என்ன பண்ணணும்னா இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். அதுக்கப்புறம் அவங்க இதன் சார்ந்து வந்து விசாரணை செய்வாங்க போல. அதற்கும் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கிறதா சொல்றாங்க. இன்கம் டாக்ஸ் வழக்கம் போல நம்ம தாத்தா மோடி கையில இருக்கு. அதனால இவனுங்களுக்கு எதிராக பெருசா அவனுக்கு ஒண்ணு பெருசா கழட்ட மாட்டானுங்கன்னு நமக்கு தெரியும். அதான் உண்மை. இந்த நரேந்திர மோடியினுடைய கவர்மெண்ட் கிட்ட காசு வாங்கிக்கிட்டு அடியாலா வேலை செய்யக்கூடிய கூலிப்படைன்னு சொல்லக்கூடிய அமலாக்கத்துறை என்ன புடிக்கிட்டு இருக்கான்னு நான் கேட்பேன். ஏண்டா ஒண்ணு இல்லாத அன்னாடங்காட்சியா இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு நீ அங்க உக்காந்துக்கிட்டு நீ என்ன பண்ற, இது அனுப்புற, சம்மன் அனுப்புற, அங்க சம்மன் அனுப்புற, இங்க சம்மன் அனுப்புற. எவனாவது உங்களுக்கு ஆகாதவன் வந்து ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிட்டானா அவன் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இடத்துல பணம் வந்திருந்தா அங்கெல்லாம் போற தப்பு இல்லை. ஆனா ஒன்று மரியாதை விவசாயிகளுக்கு எல்லாம் வந்து நீங்க சம்மன் அனுப்பிச்சு உங்களுடைய கேடித்தனத்தை காட்டுறீங்க. சரி,
இப்ப உனக்கு படியளக்கக்கூடிய நரேந்திர மோடி கட்சியை சேர்ந்த ஒருத்தன் கேண்டிடேட் 4 கோடி ரூபாய் பணம் மாட்டிருக்கு. அந்த பணம் எப்படி வந்துச்சு, எங்க வந்துச்சுன்னு நீ உள்ள போகணுமா இல்லையா? போகணுமா இல்லையா? அப்ப அமலாக்கத்துறைன்னு சொல்லக்கூடிய ஈடு என்ன புடுங்கிட்டு இருக்கா அப்படின்னு நான் கேட்பேன். இப்ப இதுதான் சூழல். இப்ப என்னுடைய இதுல இன்னொரு விஷயம் என்ன பண்ணிருக்கானுங்கன்னா, ப்ளூ டைமண்ட் இருக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா சென்னையில புரசைவாக்கம். உங்களுக்கு அங்கிருந்து பக்கத்துல இருக்கக்கூடிய ரயில் நிலையம் எது அப்படின்னா எக்மோர். அப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, எக்மோர்ல போய் ட்ரெயினர்னா மாட்டிப்போம். ஏன்னா அங்க இப்ப கூட்டம் அதிகமா இருக்கு, செக்கிங் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு தான் விவரமா அவனுக்கு தாம்பரத்துக்கு ட்ரெயினர் வந்திருக்கானுங்க, இங்க மாட்டிக்கிட்டானுங்க. இப்ப இதற்கிடையில நயினார் நாகேந்திரன் அவர்களை பார்த்து இந்த 4 கோடி ரூபாய் பிடிபட்டிருக்கிறது அப்படின்னு நிருபர்கள் கேள்வி கேட்டப்போ, இந்த 4 கோடி ரூபாய்க்கும் எனக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை, என்ன சில பேர் டார்கெட் பண்றாங்க அப்படின்னு சொல்றாரு. ஆமா 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 சதீஷ் நவீனுக்கும் இந்த நயினார் நாகேந்திரனுக்கும் சம்பந்தம் இல்லைங்க. அது மட்டும் இல்லாம புரசைவாக்கத்துல இருக்கக்கூடிய ப்ளூ டைமண்ட் ஹோட்டலுக்கும் நயினார் நாகேந்திரனுக்கும் சம்பந்தம் இல்லைங்க. அடுத்தது அந்த கூட ஒருத்தன் வந்தானே இவனுடைய சொந்தக்காரன் பெருமாள், அவனுக்கும் இவருக்கும் சம்பந்தம் இல்லைங்க. ஏன் நயினார் நாகேந்திரன்கிற பேருக்கு இவருக்குமே சம்பந்தம் இல்லைங்க. இன்னும் சொல்ல போனா இவருக்கு தமிழ்நாட்டுக்கு சம்பந்தம் இல்லைங்க. ஏன் இவருக்கு இந்தியாவுக்கும் சம்பந்தம் இல்லைங்க. இவர் லண்டன்லயே அமெரிக்காவிலேயே வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய மைக்கேல் ஜாக்சன் கூட சொன்னாலும் சொல்லுவாரு. சொல்றீங்க உன் ஆபீஸ்ல வேலை மாட்டினவன், உன் ஆபீஸ்ல வேலை பார்க்கக்கூடிய மேனேஜரு, அதன் பாக்கெட்ல இருந்தது உன் கட்சியினுடைய உறுப்பினர் அடையாள அட்டை, கூட வந்தவன் உன் சொந்தக்காரன், அவன் டிக்கெட்டை கன்ஃபார்ம் பண்றதுக்கு கொடுத்தது உன்னோட லெட்டர் பேடு, உன் லெட்டர் பேடு, நீ எம்எல்ஏவா இருக்கக்கூடிய லெட்டர் பேடு, இதெல்லாம் சேர்ந்து அவன் மாட்டும் பொழுது நீ எப்படி உனக்கு அவனுக்கு சம்பந்தம் இல்லைன்னு நீ சொல்ற? நீ எப்படி சொல்லலாம்? ஆக இதை நான் எப்படி பாக்குறேன்னா, தப்பு பண்ணவன் என்னைக்கும் நான் தாங்க, ஆமாங்க என் ஆள் தாங்க, அந்த பையன் பணம் நான் எலெக்ஷனை செலவு பண்றதுக்காக தாங்க அந்த பையன் கொண்டு வந்தான், அப்படிலாம் ஒத்துக்க மாட்டானுங்க. நான் அவன் இல்லைங்க, எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைங்க, இது எப்படி வந்துச்சுன்னே தெரியலங்க, நான் இன்னும் சொல்ல போனா நான் இந்தியனே கிடையாதுங்க, நான் அமெரிக்காவில வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய மைக்கேல் ஜாக்சனுங்க அப்படின்னு அவர் மாத்தி மாத்தி பேசுறத நான் இப்படி பாக்குறேன். 4 கோடி ரூபாய் பணம் இந்த கேண்டிடேட்டுக்கு செலவு பண்றதுக்காக தான் கொண்டுட்டு போறோம்னு அந்த கேண்டிடேட்டுக்கு சொந்தமான இடத்துல வேலை பார்க்கிறவன், அந்த கேண்டிடேட் எந்த கட்சியோ அந்த கட்சியினுடைய அடையாள அட்டையோட மாட்டியிருக்கான், வாக்குமூலம் கொடுத்திருக்கான். இதை விட ஒரு பெரிய ஆதாரமே தேவையில்லை. அப்ப நயினார் நாகேந்திரனை இந்த தகவலின் அடிப்படையில, இந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில, இந்த ஆதாரங்களின் அடிப்படையில இந்த தேர்தல்ல இருந்து தகுதி நீக்கம் செய்யணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்படி நயினார் நாகேந்திரனை உண்மையாலுமே தேர்தல் ஆணையம் தகுதி நீக்கம் செஞ்சா அண்ணாமலை கேக்கு வெட்டி கொண்டாடுவான் அப்படிங்கறதையும் நான் சொல்றேன். இன்னைக்கு தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் பல்லடத்துல பிரச்சாரத்தின் போது அங்க நிருபர்களிடையே வாக்குவாதம் செய்யற ஒரு வீடியோ வெளியே வந்திருக்குது. இது நயினார் நாகேந்திரன் அவர்கள் பிடிபட்டதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஒரு எதிர்விளைவுன்னு எடுத்துக்கலாமா? நானும் பார்த்தேன். 40 நாளைக்கு முன்னாடி இப்ப ஒருத்த மாட்டினானே முந்தானத்துங்க, அவன் பேர் ஏபி முருகானந்தம்மா, அதாவது செக்கிங் பண்ண வந்த எலெக்ஷன் டிபார்ட்மெண்ட்டை கண்ணாப்புண்ணான்னு பேசுனதை நான் பார்த்தேன். அந்த ஏபி முருகானந்தம் பக்கத்துல நிக்க வச்சுக்கிட்டு அண்ணாமலை பயங்கர பில்டப்பா, வாங்க கூட வாங்க, ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் கூட வாங்க, பாருங்க நீங்க பூத கண்ணாடியை வச்சு நல்லா பார்த்தா கூட நாங்க ரொம்ப நாங்க சரியா பண்ணுவோங்கண்ணா, நாங்க இந்த எலெக்ஷன்ல பணம்லாம் நாங்க இந்த எலெக்ஷன்ல பணம் பெருசா செலவு பண்ண போறது இல்லைங்கண்ணா, நாங்க பணமே கொடுக்க போறது இல்லைங்கண்ணா, நாங்க அந்த எலெக்ஷனை நியாயமா கொண்டு போறோம்னா அப்படின்னு பேசுறத நானும் கேட்டேன். ஆனா இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, யாருமே பக்கத்துல வராதீங்க, அதுல இன்னொன்னு சொல்றான், டிராபிக் ஜாம் ஆகுது அப்படிங்கிறான். டே, இவன் நிக்கிற இடமே பொட்டல் காடு பிரதர், சுத்தின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. அங்க என்ன சொல்றான், நீங்க இது ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்றீங்க, நீங்க என் கூடயே முதல்ல வராதீங்க, நீங்க எதுக்கு என் கூட வரீங்க, முதல்ல நீங்க நீங்க வரதுனால டிராபிக் ஜாம் ஆகுது, கூட 10 பேர் தான் நிக்கிறாங்க, அந்த இடம் சுத்தி ஒரே காடு, வறண்ட பூமி. அடுத்து சொல்றான், நீங்க கூட வரதுனால என்னால மக்களை சந்திக்க முடியல. ஆமா, இவர் வந்தாருன்னா அப்படியே லட்சக்கணக்கில் மக்கள் கூடி நிக்கிறாங்க, இவங்க போய் சுத்தி நின்றுகிட்டு சந்திக்க விடல. நீங்க வந்தீங்கன்னா மக்களை என்னால சந்திக்க முடியல, மக்களை நீங்க என்னை சந்திக்க விட மாட்டேங்கிறீங்க, நீங்க என்னைய ரொம்ப டிஸ்டர்ப் பண்றீங்க, நீங்க வரதுனால எனக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கு,
நீங்க மரியாதை கொடுத்தாதான் நான் மரியாதை கொடுப்பேன், இதுக்கப்புறம் உங்களுக்கு மரியாதை கிடையாது அப்படின்னு பதட்டத்துல கண்ணாப்புதான் வளர்றாப்புல அண்ணாமலை. இது என்ன வெளிப்பாடுன்னா, ஆல்ரெடி அங்க ஒருத்தன் மாட்டிட்டா, சரி அவனை நம்மளே ஒரு பக்கம் போட்டு கொடுத்திருந்தாலும் திரும்ப அவனுக்கு நம்ம பின்னாடி வந்து நம்மளும் பணம் செலவு பண்ணி தான் பண்றோம். இவனுக்கு அதை ஸ்மெல் பண்ணி எவனாவது போனை கீழே எங்கேயாவது வச்சு கேமரா எடுத்து வெளியே போட்டாலும் அசிங்கமா போயிருமே அப்படிங்கிறதுனுடைய பயத்தின் வெளிப்பாடுதான் அண்ணாமலை இன்னைக்கு வந்து மதியானம் பிரஸ் பீப்புள்ஸ்ட அந்த மாதிரி ரொம்ப கடுமையா ரொம்ப அநாகரிகமான முறையில நடந்துக்கிறதுக்கான காரணம் அப்படின்னு நான் சொல்றேன் பிரதர். தொடர்ந்து சிபிஎம் உள்ளிட்ட திமுகல இருந்து எல்லாருமே இது இந்த நயினா நாகேந்திரன் அவர்களின் இந்த பணம் பிடிபட்ட விஷயத்தை தொடர்ந்து அவர் மீது விசாரணை வேண்டும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஒருபடி மேல போய் திமுக சார்பில் அவர் வந்து வேட்பாளராக தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதையும் பரிந்துரை செஞ்சிருக்கிறாங்க. தேர்தல் ஆணையம் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்குது இந்த விஷயத்துல அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். இவ்வளவு நேரம் எங்கள் நேயர்களுக்காக உங்கள் நேரத்தை செய்து பல்வேறு தகவல்களை பயந்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.